ரேணு எங்கே இருக்க? இப்போதாண்டா ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்தேன். ரொம்ப டயர்டாக இருக்கு. தூக்கம் வர வருது. நான் ஃபோன் வைக்கட்டுமா? ம், கொஞ்ச நேரம் பேசு. டேய், காலையில் ஆஃபீஸ் வேற போகணுண்டா. சரி, அப்போ ஒரு முத்தம் கொடு, வச்சிடுறேன். என்னது இது? ஃபோன்ல கேட்டேன். அப்புறம் நேரில் கொடு. என்ன விளையாடுறியா? இந்த நடுராத்திரில இங்கேருந்து எப்படி கொடுக்க முடியும்? ஏன் முடியாது? நான் உன் வீட்டில் இருந்தால் கொடுக்க முடியும் தானே? என்னடா சொல்ற? என் வீட்லையா? எங்க இருக்க? இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்லை, உன்னை பார்க்கணும் போல இருந்தது, வந்துட்டேன். மொட்டை மாடல தான் இருக்கேன், சீக்கிரம் வா. இவனா? இந்தா பர்த்டே கிஃப்ட். பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நான் உன்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. டே பூபதி, ம், இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நானும் தான். இந்த நேரம், இந்த நிமிஷம், இந்த உலகத்திலே என்னோட சந்தோஷமா யாருமே இருக்க முடியாது. இந்த நேரத்தில் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு தோணுது ரேணு. என்ன? என்னை வேண்டான்னு சொல்லிட்டு போன அந்த பொண்ணு முன்னால உன் கையை பிடிச்சிட்டு கெத்தா நடந்து போகணும். அவன் முன்னால போய் இவ தான் என் பொண்டாட்டின்னு சொல்லணும். சொல்லுவேன். டேய், சரி, நாளைக்கு ஊருக்கு போகலான் இருக்கேன். ஊருக்கா? ம், என்ன திடீர்னு? ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. கோவில் திருவிழா வேற வருது. அதான் நாளைக்கு சபாவும் நானும் ஊருக்கு போகிறோம். சரி, எப்போ வர? ஒரு 10 நாளில் திரும்ப வந்துடுவேன். 10 நாள் ஆகுமா? ம். சரி, சீக்கிரம் வந்துடுண்ணே. ம், ம். சரி, டைம் ஆச்சு. அப்போவே தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். வா போகலாம். ம். டேய், ம்? ஃபோன்ல கிஸ் வேணும்னு கேட்ட? கல்யாணத்துக்கு அப்புறம் வைக்கிறேன். டேய், நீ வேணா கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கிக்கோ, நான் இப்பவே கொடுக்குறேன். டேய், ரேணு எங்கடா இருக்காங்க? ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு. இப்போ வந்துடுன்னு சொன்னடா, இன்னும் காணும். நீ உள்ளே போய் உட்காரு, நான் கால் பண்ணுறேன். ரேணு எங்கே இருக்க? வந்துட்டேன். இங்க பாரு. வா வா. ஹே, சாரி. ஊர்ல திருவிழான்னு சொன்னல, அதான் அத்தை மாமாக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருந்தேன். அதான் லேட் ஆயிடுச்சு. ஏய், எதுக்கு இதெல்லாம்? அதெல்லாம் பரவாயில்ல, நீ கிளம்பு போ. போ ஏய், போ, சீக்கிரம் வந்துருண்ணே. ம் பத்ரம். ம் சரி. என்னம்மா, நல்லா இருக்கீங்களா? வாழ, இப்பதான் என் வீட்டுக்கு வழி தெரிஞ்சோ? வயக்காட்டில் ஒரே வேலைம்மா, அதான் வர முடியல. ஏன் இன்னைக்கு வேலை இல்லையோ? மெட்ராஸ்லேருந்து கூட்டாளி வரான்னு தெரிஞ்சதும் வெள்ளனே வீட்டுக்கு வந்துட்டு பேச்சா பேசுத நீ? அவனை பார்க்க தானே வந்த? அப்படியே அவனை பார்க்க வந்துட்டாலும் மெட்ராஸ் போன அப்புறம் ஒரு ஃபோன் கூட பண்ணல. சபா வண்டி கேட்டான், அதனால சாய் குடிச்சிட்டு போலாம் வந்தேன். ஓ, வந்துட்டானுங்களா? வெள்ளனே வாரேன்னு சொன்னானுவோ, இன்னும் காணல. சரி இரு, காப்பி எடுத்துட்டு வரேன். இந்த குடி. ஏலா பிரகாஷ், வழக்கம் போல சபா ஃப்ரெண்டு யாரையோ கூட்டிட்டு வந்துட்டான் போல. ஏயா சபா, மா எப்படியா இருக்க? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க?
நல்லா இருக்கேங்க. ஆமா மூத்தவங்க. இந்த வந்துட்டு இருக்கான். உள்ள போ வாரே. சரி சரி. நே நல்லா இருக்கியா? ஏய் சபா, நல்லா இருக்கல? நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். மெட்ராஸ் போன அப்புறம் ஆள் பால் சைடே போறீல. இந்தா. ஓகேண்ணே. சரி. வந்துட்டேன் ரேணு. வீட்டு பக்கத்தில் நடந்து போயிட்டு இருக்கேன். ஏ ரேணு, அம்மா வர மாதிரி இருக்கு. நீ வை, நான் திரும்ப கூப்பிட்றேன். வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? வாங்க உள்ள போங்க. அம்மா, நான் தான்மா பூபதி. அம்மா, போயிட்டு வரேன். என்னையா இது கோலம்? ஆளே அடையாளம் தெரியல. மீசை எங்க? வாம்மா சொல்றேன். சரி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்யா. அப்பா எங்க? அப்பா மாடு வாங்குறதுக்கு வள்ளியூர் வரைக்கும் போயிருக்காவ. அப்படியா? எல்லாம் பிரகாஷ், என் பிள்ளைய பாருல, ராசா மாதிரி இருக்கான். ராசாதான். இவன் அப்படிதான். நீ வா உள்ள. எப்படி? எல்லாத்தையும் கழட்டி போட்டு வா. மாட்டை குளத்தங்கால கட்டிச்சுக்கிறேன், குளிப்பாட்டம் வந்துடும். மாடு குளிப்பாட்டணுமா? கோட்டிக்கார பையன். ஐயா எந்திரிச்சு நில்லையா? ஊரு கண்ணு, உறவு போறாங்க. சும்மா நீ சுத்த. நாய் கண்ணு, நரி கண்ணு, எல்லா கண்ணும் போயிடணும். துப்பியா? இது என்னதுயா? ஏயா எனக்கா சீல? ரொம்ப நல்லா இருக்கியா? அண்ணி வாங்கி கொடுத்ததுல நல்லா தான் இருக்கு. அலைஞ்சு திரிஞ்சு வாங்கினதுமா நல்லா தான் இருக்கும். போட்டா கொடுக்க. எல்லாம் சின்னவனே, பெரியவன் முன்ன மாதிரி இல்லையே. எப்ப பார்த்தாலும் போனு கையுமா சுத்திட்டு கிடக்கான். வித்தியாசமா பேசான். ஆளே மாறிட்டானே. இது பூபதி அப்டேட் வெர்ஷன்மா. அது என்ன வயசுமோ யாருக்கு தெரியும். ஏல நீதாம்ல என் பிள்ளைய மெட்ராஸ்க்கு கூட்டிட்டு போய் கெடுத்து விட்ட. அங்க பாரு, 5 மணிக்கு எலும்பி வயக்காட்டுக்கு போறவன் 8 மணி ஆனதுக்கு போறவும் உறங்கிட்டு கிடக்கான். அடையப்பா, உன் புள்ள சின்ன குழந்தை பாரு, வாயில வரலச்ச கூட கடிக்க தெரியாது. நான் தான் கூட்டிட்டு போய் கெடுத்துட்டணும். இப்பதான் தூங்கி முடிச்சேன். உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. எனக்கு ஒன்றும் பார்க்கணும் போல இருக்கு. இந்த தொட்டில இருந்து இறங்கி வந்துச்சு பாரு உன் குழந்தை. ரேணு, அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான பெரியவனே, இட்லி வேக வச்சிருக்கேன், பல்ல தேய்ச்சிட்டு சாப்பிடவா? சரிம்மா. அம்மாவா? ஆமாம்மா. அப்புறம் இன்னைக்கு ஒரு செம்ம கனவு தெரியுமா? என்ன கனவு? இன்னைக்கு காலையில தூங்கி முழிச்சு பிரஷ் பண்ணிட்டு வாசல் பக்கம் வரேன். சர்ப்ரைஸா நீ வந்து நிக்கிற. அப்புறம் பார்த்தா கனவு. ஏர்லி மார்னிங் கனவு கண்டா பலிக்குன்னு சொல்வாங்கல்ல? ஏய், எனக்குலாம் நம்பிக்கை இல்லப்பா. நம்பணும்டா. உனக்காக நான் வருவேன், நீ நம்ப மாட்டியா? என்ன சொல்ற? அப்படியே கொஞ்சம் திரும்பி பாரு. ஹாய். ரேணு. ஏ ரேணு, என்ன திடீர்னு வந்திருக்க? உன்னை பார்க்கணும் போல இருந்தது, வந்துட்டேன். பெரியவனே. ஐயோ அம்மா. என்ன? அம்மா கிட்ட என்ன சொல்றது தெரியலையே. சரி வா பேசிக்கலாம். டேய் சபா, ரேணு வந்திருக்காடா. அம்மாட்ட ஏதாவது சொல்லி சமாளிடா. என்னடா சொல்லாம? யார்ல இந்த பிள்ளை? ஐயோ. ஹாய். எல்லாம் உங்ககிட்ட தானே கேட்கேன். சபா, உன்னதான் கேட்டு யாரோ வந்திருக்காங்க. யாருன்னு பாரு. என் ஃப்ரெண்டு தாமா. ஆமாமா, ஃப்ரெண்டு. திருவிழா பார்க்க ஊர்ல வர சொல்லிருந்தடா. இல்ல, ஆமாமா சொன்னேன், மறந்துட்டேன். ஃப்ரெண்டு தான்.
வணக்கம்மா. உள்ள வா. ஏன் அங்கே நின்னுட்ட வா வா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ எந்திரிமா எந்திரிமா நல்லா இரு நல்லா இரு ஏல இந்த பிள்ளை யாருல ஹாய் ஆண்டி. செத்தான் சபாபதி. ஹாய்டா. புது ஃப்ரெண்டா சென்னையில வந்திருக்காங்க பாரு. திருவிழா பார்க்க தான் வந்திருக்காங்க. ஆமாமா, என் ஃப்ரெண்ட் சென்னையில இருந்து திருவிழா பார்க்க வந்திருக்காங்க. உள்ள வா உள்ள வா. உள்ள பாக்கவா வாமா வாமா உள்ள வாமா வணக்கம் ஆண்டி. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு எந்திரிமா எந்திரிமா ஏதோ சொல்லி சமாளிடா. அம்மா வந்தவங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. உள்ள போய் சாப்பிடாத கொடுமா போ. கூட்டிட்டு போங்க, சாப்பிடதா கொடுங்க. சரி சரி நீங்க வாங்கம்மா நல்ல வேளை தப்பிச்சிட்டேன்டா. மாட்டிருந்தோம். திருவிழாவுல கடாய்க்கு போல நம்மளதான் வெட்டியிருப்பாங்க. டேய் சபா, ஆ? ரேணு வெளியே கூட்டு போனுடா. அம்மாட்ட கேளுடா. ஏய் நீயா கேளு போ. நான் எப்படி கேட்க முடியும்? அவளை உன் ஃப்ரெண்டுலாம் சொல்லியிருக்கோம். டேய் தேங்காய் எடுத்து போட்டுக்கிறேன் தெரியல. போ, நல்ல முடியாது. தேங்காய் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீ வா. டேய் 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 இழுக்காதடா, வரேன்டா. மா ஆ ரேணு ஊர் சுத்தி பார்க்கணும்னு சொன்னா போயிட்டு வந்துடுறேன். சரி அம்மா ரம்யா ஊர் சுத்தி பார்க்கணும் சொன்னா நானும் போயிட்டு வந்துடுறேன். ஏலே சாப்பிட்டு போங்க வந்து சாப்பிடுறோம். ஆ போலாமா? போலாம். பாய். பாய். டேய் சபா, ம்? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. இந்த மாதிரி என் லைஃப்ல நான் இருந்ததே இல்லை தெரியுமா? ஏன் அப்படி சொல்ற? தினமும் காலையில ஏஞ்சதுல இருந்து இந்த ஹார்ன் சத்தம், டிராஃபிக்கு, வெயில், நெருக்கடி, இப்படி மிஷின் மாதிரி லைஃப் வாழ்ந்துட்டு
இப்போ உங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே புதுசா இருக்கு. உன் வீடு, உங்க அப்பா அம்மா, இந்த சுத்தமான காத்து, ஆலமரம், ஆத்தங்கரை, இந்த வயல்வெளி, ஆடு மாடு, இது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு தெரியுமா? இந்த மாதிரி கிராமத்துல பிறந்து வளர்ந்த நீங்கெல்லாம் நிஜமாவே கொடுத்து வச்சவங்க தான் தெரியுமா? நீ சொல்கிறதும் கரெக்டு தான். எங்கள் ஊருக்கு வந்து 4 நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ளே எங்கள் ஊரை அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்கிற. ஆனால் இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து ஓடி ஆடி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு படிக்கிறதுக்காகவும் வேலை பார்க்குறதுக்காகவும் சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போய் அப்பா அம்மா கூட ஏதோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி அப்பப்போ பார்த்துட்டு ஒரு நல்ல நாள் பண்டிகைக்கு கூட முழுசாக நிற்க முடியாமல் பாதியில் திரும்பி போக மனசும் இல்லாமல் ஊரிலே தாண்டி போகும்போது மனசு வலிக்கிற வலி இருக்கே, அது சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போய் வேலை பார்க்குற பசங்களுக்கு தான் தெரியும். என்னதான் பிடிச்ச வேலை செஞ்சாலும் சபா ஊருக்கு வந்துட்டு திரும்ப போகும்போதெல்லாம் அப்பப்போ புலம்புறதை நான் கேட்டிருக்கேன். அந்த வகையில் பார்க்கும்போது நீ சொல்கிற மாதிரி நான் கொடுத்து வச்சவன் தான். அப்படி பார்த்தா நானும் தான் கொடுத்து வச்சுவ. எப்படி? ஆமா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல, அப்ப இதுதானே என் ஊரு. ம் இந்த இடம் செம்மையா இருக்குல்ல? ஃபுல்லாக பச்சை பசேல்னு தான் இருக்கும். இல்ல, ஆ எவ்வளவு அழகா இருக்கு பச்சை பாரு. பசேல்னு இருக்கிறது அறுவடை நேரம் ஃபுல்லாக எல்லோ கலரில் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் பார்க்க தான் சூப்பராக இருக்கும். அப்படியே இருந்து அங்க green-ஆ வரைக்கும். செம்மையா இருக்கு. இங்கே இருக்கிற அது எல்லா வயல்லையுமே எல்லாமே- டேய், என்னடா அங்கே நின்ட்ட, வா போலாம். நல்லா இருக்கியா பூபதி? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? இருக்கேன். இவங்க ரேணு, நான் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க. ரேணு, நான் சொன்னேன்ல கலை. உன்னை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பூபதி. ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிட்ட. என்ன மன்னிச்சிரு பூபதி. என்னால நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எனக்காக என் வீட்டில் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், எங்க வீட்டில் கேட்கல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா குடும்பத்தோட செத்துருவேன்னு பயமுறுத்துனாங்க. என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு? நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு இப்ப தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கேன். பெரிய இடம், வசதியான மாப்பிள்ளைன்னு சொல்லி அவசரமா என்ன ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்புறமா தான் தெரிஞ்சது அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன்னு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் நான் போய் சண்டை போட்டேன். கடைசியில ஒரே மாசத்துல என்ன விட்டுட்டு போயிட்டான். இந்த விஷயம் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சதும் என்னாலதான் என் பொண்ணு வாழ்க்கை போச்சுன்னு எங்க அப்பா இறந்துட்டாரு. அம்மா இருந்தும் அனாதையா வாழ்ந்துட்டு இருக்கேன்.
உன்னை கட்டிக்க போற பொண்ணு முன்னாடி இதெல்லாம் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத பூபதி. சாகிறதுக்கு முன்னாடி உன்னை எப்பயாச்சும் பார்த்தேன்னா நடந்ததெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு. அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும். டேய் பூபதி,